வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த கிரிப்டோல முதலீடு பண்றீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அது சட்டவிரோதம்னு அரசாங்கம் சொன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பேச போறது இத பத்தி தான். இந்தியால கிரிப்டோவோட எதிர்காலம் என்ன? பல கோடி முதலீட்டாளர்களின் நிலைமை என்னவாக போகுது? வாங்க விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இது ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா பேசப்படுதுன்னு பார்க்கலாம். 10 கோடி. ஆமாங்க. இந்தியால கிட்டத்தட்ட 10 கோடி பேர் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எவ்ளோ பெரிய நம்பர்னா, சில நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம். இந்த 10 கோடிங்கிறது எவ்ளோ பெருசுன்னு இன்னும் சரியா புரியலையா? ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க. அமெரிக்கா and நைஜீரியா இந்த 2 நாடுகள்ல இருக்கிற மொத்த கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸையும் சேர்த்தா கூட இந்தியால இருக்கிற எண்ணிக்கையை தொட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிரிப்டோ மார்க்கெட் பெருசு. எவ்ளோ பெரிய மார்க்கெட் இருக்கும்போது திடீர்னு பிரைவேட் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் தடை செய்ய போறோம்னு அரசாங்கம் ஒரு மசோதாவை பத்தி பேசினா என்ன ஆகும்? ஒரே பதற்றம் தான். எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய பீதி கிளம்பிடுச்சு. இது அவங்களோட பணத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த கிரிப்டோவை தடை பண்றது, ஒழுங்குபடுத்துறதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். அந்த கேள்வி இதுதான். கிரிப்டோ கரன்சினா உண்மையிலே என்ன? இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதாங்க. அதை சரியா வரையறுக்க முடியாம தான் இவ்வளவு குழப்பமோ. இப்போ நம்ம கையில இருக்கிற ரூபாய் நோட்டு மாதிரி இது ஒரு நாணயமா, இல்ல நாம வாங்குற விக்கிற தங்கம் வெள்ளி மாதிரி ஒரு பொருளா? அதுவும் இல்லனா ஒரு வீடு நிலம் மாதிரி எதிர்காலத்துல மதிப்பு கூடும்னு வாங்குற ஒரு சொத்தா? இதுல எது கிரிப்டோ? பெரும்பாலான ரெகுலேட்டர்ஸ் இப்போதைக்கு இதை ஒரு கிரிப்டோ அசெட், அதாவது ஒரு சொத்துன்னு தான் பாக்குறாங்க. சரி, இத ஒரு சொத்துன்னு வச்சுக்கிட்டாலும், அரசாங்கம் ஏன் இதுக்குள்ள வந்து விதிகளை போடணும்னு இவ்ளோ அவசரப்படுது? இதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. முதல்ல இது பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட். எந்த ஒரு பேங்கோ அரசாங்கமோ இத கண்ட்ரோல் பண்ணல. இதனால இத வச்சு பண மோசடி, வரி ஏய்ப்பு, ஏன் குற்றச்செயல்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியும்னு அரசாங்கம் பயப்படுது. இதுதான் உங்களோட பெரிய கவலையே. வாங்க, இதுக்கு ஒரு நிஜ சம்பவம் உதாரணமா சொல்றேன். அமெரிக்கால நடந்த கொலோனியல் பைப்லைன் ஹேக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பைப்லைன் சிஸ்டத்தையே ஹேக்கர்ஸை முடக்கிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பிட்காயின்ல பணம் கேட்டாங்க. ஏன்னா பிட்காயின் பரிவர்த்தனைகளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அமெரிக்க அரசாங்கம் எப்படியோ அந்த பிட்காயின் போன வழியை கண்டுபிடிச்சு பணத்தை மீட்டடிச்சு. அப்போதான் தெரிஞ்சது, நாம நினைக்கிற மாதிரி கிரிப்டோ ஒன்னும் 100% அனாமதேயமானது இல்லைன்னு. சரி, இது அமெரிக்கா கதை. நம்ம நாட்டுல என்ன நிலைமை? இந்தியாவோட அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா, போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கிரிப்டோ மூலமா சட்டவிரோதமா வெளிநாட்டுக்கு போயிருக்கு. 4000 கோடி. யோசிச்சு பாருங்க, அந்த பணத்தை வச்சு எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ இந்தியாவுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு தெரிஞ்சிக்க மத்த நாடுகள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்குதுன்னு ஒரு சின்ன உலக பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல சீனாவோட பாதை, அதாவது மொத்தமா தடை செய்யறது. சீனா எடுத்து எடுப்புல தடை செய்யல. கிட்டத்தட்ட 8 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடுகளை அதிகமாக்கி கடைசியில எல்லா கிரிப்டோ நடவடிக்கைகளையும் முழுசா தடை பண்ணிட்டாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒன்னு, பொருளாதாரம் மேல முழுமையான கட்டுப்பாடு வேணும். ரெண்டாவது, அவங்களே கொண்டு வர டிஜிட்டல் யுவான்கிற கரன்சிக்கு எந்த போட்டியும் இருக்கக்கூடாது. இதனால என்னாச்சு? உலகத்துல நடந்த பிட்காயின் மைனிங்ல 3ல 2 பங்கு சைனாவை விட்டு வெளியே போயிடுச்சு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் முதலீட்டாளர்கள்னு எல்லாரும் நாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இதனால சைனாக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானம், புதுமையான தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே போச்சு. சீனாவுக்கு நேர் எதிர் திசையில பயணிக்கிற ஒரு நாடு எல் சால்வடார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிட்காயினை தங்களோட அதிகாரப்பூர்வ நாணயமாவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்க டாலருக்கு சமமா அங்க பிட்காயினையும் பயன்படுத்தலாம். அவங்க எதுக்காக இந்த முடிவை எடுத்தாங்கன்னா, வெளிநாட்டுல வேலை செய்யற அவங்க மக்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பும்போது கமிஷனாவே வருஷத்துக்கு $400 மில்லியன் போகுது. அந்த பணத்தை மிச்சப்படுத்தவும் வெளிநாட்டு கிரிப்டோ முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் தான் இந்த நடவடிக்கை. மூணாவதா ஒரு வழி இருக்கு, அதுதான் நடுவழி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய யூனியன்னு பல வளர்ந்த நாடுகள் இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதாவது கிரிப்டோ வர்த்தகத்தையும் அதை வச்சுக்கிறதையும் சட்டப்பூர்வமாக்குறது, ஆனா அதை ஒரு சொத்தா கருதி அதுக்கு வரி விதிக்கிறது. இந்த நடுநிலையான அணுகுமுறையால 2 நன்மை. ஒன்னு, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தடை போடாம அதை அனுமதிக்கலாம். அதுல வர லாபத்துக்கு வரி விதிச்சு அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்கும். அதே சமயம் கேவைசி மாதிரியான விதிகள் மூலமா சட்டவிரோத நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தலாம். சரி, இப்ப மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இங்கேயும் இந்த ஒழுங்குமுறை சம்பந்தமா ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கு.
2018ல ரிசர்வ் பேங்க் கிரிப்டோவுக்கு ஒரு தடை கொண்டு வந்தாங்க. ஆனா 2020ல உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு நிலையான முடிவு எடுக்கப்படாம இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. அப்போ இந்தியா முன்னாடி இப்போ 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, சீனாவை போல மொத்தமா தடை செஞ்சு தொழில்நுட்ப வளர்ச்சியையும் வரி வருமானத்தையும் இழக்கிறது. 2, எல் சால்வடார் மாதிரி தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்து அதை முழுசா ஏத்துக்கிறது. 3, அமெரிக்கா மாதிரி ஒரு நடுநிலையான பாதையை தேர்ந்தெடுத்து கட்டுப்பாட்டோட வளர்ச்சியை அனுமதிக்கிறது. இந்த 3ல இந்தியா எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகுது? இந்த முடிவு அந்த 10 கோடி முதலீட்டாளர்களோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, இந்திய பொருளாதாரத்தோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்க போகுது.